Assalamualaikum hi friends, welcome back to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் ஹாப்பியா ஹெல்த்தியா இருக்கீங்கன்னு நம்புறோம். கிறிஸ்மஸ் வந்தாச்சு, எல்லாரும் ப்ளம் கேக் எல்லாம் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம சேனல்ல இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குயிக்கா ஈஸியா செய்யற மாதிரியான சாக்லேட் ப்ளம் கேக் ரெசிபி தான் பார்க்க போறோம். சோக்கிங் எதுவும் இல்லாம லாஸ்ட் மினிட்ல குயிக்கா ரெடி பண்ற மாதிரியான இன்ஸ்டன்டான ப்ளம் கேக் ரெசிபி தான் இது. ஸோ வீடியோ தொடர்ந்து பாருங்க, ஸோ தட் நான் சொல்ற டிப்ஸ் எதுவும் மிஸ் ஆகாம இருக்கும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு ப்ளம் கேக் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பிஸ்னஸ்க்காக நான் யூஸ் பண்ணுற ப்ளம் கேக் ரெசிபி. ஸோ நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு ரெசிபி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட பிஸ்னஸ்க்காக யூஸ் பண்ணுற இந்த ப்ளம் கேக் ரெசிபி வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸாக அவைலபிளாக இருக்குது, ரெக்கார்டட் வீடியோ. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா மேலே ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்துட்டு வீடியோ வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த பேக்கரி ஸ்டைல் ப்ளம் கேக் ரெசிபி வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பிஸ்னஸ்க்காக நான் யூஸ் பண்ணுற ரெசிபி. கொரியர்லாம் போடுறதுக்கு இந்த ரெசிபி தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். 15 to 20 days ஷெல்ஃப் லைஃபோட வரும். அதுவே நம்ம ஆத்தென்டிக் கேரளாலேருந்து பேக்கரிஸில் வந்தால் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி டேஸ்ட்டோட உங்களுக்கு வரும். ஸோ பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. சரி ஓகேங்க, இப்போ நம்ம சாக்லேட் ப்ளம் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தலாம். இங்கே நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 கிராம் அளவு கோல்டன் ரைசன்ஸ், 30 கிராம் அளவு கருப்பு திராட்சையும் வந்து எடுத்திருக்கேன், உலர் திராட்சை. அடுத்த ஒரு 30 கிராம் அளவு டியூட்டி ஃப்ரூட்டி வந்து எடுத்திருக்கேன். இந்த பிளாக் கிரேப்ஸும் கோல்டன் ரைசன்ஸும் ஏதாவது ஒரு வெரைட்டி தான் உங்கள்கிட்ட இருக்குன்னா 60 கிராம் அளவுக்கு ஒரே வெரைட்டி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா. அடுத்ததாக இங்கே தான் 50 கிராம் அளவு கிளேஸ்டு செரிஸ் வந்து எடுத்திருக்கேன். அடுத்ததாக இதில் டேட்ஸ் ஆட் பண்ண போகிறேன். டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கரைஞ்சி போகிற மாதிரி டேட்ஸ் எடுக்கிறீங்கன்னா இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணாதீங்க. லாஸ்ட்டாக வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் கட்டையாக இருக்கிற மாதிரியான டேட்ஸ் தான் எடுத்திருக்கேன், அதனால இந்த ஸ்டேஜில் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். அடுத்ததாக இதில் நமக்கு 4 மீடியம் சைஸ் ஆரஞ்சோட ஜூஸ் வந்து தேவைப்படும். அது வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு எடுக்கும்போது நல்ல ஸ்வீட்டான ஆரஞ்சாக பார்த்து எடுத்துக்கோங்க. ரொம்ப புளிப்பாக இருக்கிற மாதிரி இல்லை ரொம்ப புளிப்பு எதுவும் டேஸ்ட் எதுவும் இல்லாத மாதிரியான ஆரஞ்சு எடுக்கும்போது நமக்கு வந்துட்டு அந்த ஃப்ளேவர் வந்து அந்தளவுக்கு கிடைக்காது. ஸோ இதில் வந்து நம்ம நேச்சுரல் ஜூஸ் ஆட் பண்ணுறதுனால நல்லா பழுத்த ஆரஞ்சாக பார்த்து நல்லா ஸ்வீட்டாக இருக்கிற மாதிரி ஆரஞ்சு பார்த்து எடுத்துக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஆரஞ்சு கிடைக்காது அப்படின்னா நீங்கள் பேக்கேஜ்டு ட்ரிங்க்கில் வர ஆரஞ்சு கூட எடுத்துக்கலாம். அடுத்ததாக 2 ஆரஞ்சோட தொளி இருக்குல்ல, அந்த ஜெஸ்ட் அது மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஆரஞ்சு தொளி எடுக்கிறது எப்படின்னு தெரியல, அந்த வெள்ளை கலர் இது படாத மாதிரி அந்த மேலே இருக்க தோல் மட்டும் நம்ம மெலிசாக கட் பண்ணி எடுக்க வேண்டியது இருக்கும். இது வந்து லாஸ்ட் டைம் ப்ளம் கேக் வீடியோவில் நான் கரெக்டாக வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அது நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா கண்டிப்பாக அந்த வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது நம்ம எடுத்து வச்ச 4 ஆரஞ்சோட ஜூஸஸ் இருக்குல்ல, அதையும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இது ஸ்டவ் டாப்க்கு ஏற்றிட்டேன். இப்போ லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் நல்லா குக் பண்ணி எடுக்க போகிறோம். நல்லா லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க, ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணக்கூடாது. இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் நல்லா வந்து குக் ஆகி வரணும். இது கூடயே நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சக்கரை வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதையும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து குக் பண்ணுங்கள். இன்கேஸ் உங்கள் ஆரஞ்சு நீங்கள் எடுக்கிற நேச்சுரல் ஆரஞ்சு வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இல்லைனா 2 டேபிள் ஸ்பூன் சுகர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை ஸ்டோர் பாட் தான் வாங்குறீங்கன்னா நீங்கள் சுகர் எதுவுமே ஆட் பண்ண வேணாம், அதுலேயே நல்லா சுகராக இருக்குங்கனால நீங்கள் அப்படியே வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஆரஞ்சு ஜூஸ் எல்லாம் நல்லா வற்றி வர அளவுக்கு நம்ம நல்லாவே வந்துட்டு குக் பண்ணி எடுக்கணும். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு இது வந்துட்டு குக் ஆகி வந்திருக்குன்ட்டு. ஆரஞ்சு ஜூஸ் எல்லாமே வந்துட்டு அந்த நம்மளோட ஃப்ரூட்ஸ் வந்து குடிச்சிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். லைட்டாக மட்டும் அந்த சாஸ் மாதிரி தெரியும், அந்த ஸ்டேஜில் நீங்கள் இதை ஆஃப் பண்ணி வச்சுருங்க. இது நல்லா ஆற விட்டுடலாம். இப்போ நான் இங்கே 150 கிராம் அளவு மைதா வந்து எடுத்து வச்சுருக்கேன். அது கூட 25 கிராம் அளவு கொக்கோ பவுடர் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். எந்த பிராண்ட் கொக்கோ பவுடர் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இது கூடயே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு ட்ரை ஜிஞ்சர் பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவு நட்மெக் பவுடர் ஆட் பண்ணி இதை ஓரமாக வச்சுக்கலாம். அடுத்ததாக நான் இங்கே 1 கப் அளவு 150 கிராம் அளவு ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட மஸ்கோவோட சுகர் இருக்குது அப்படின்னா அது நீங்கள் எடுத்துக்கோங்க. என்கிட்ட அது இல்லை, ஸோ நார்மல் ப்ரௌன் சுகரே நான் எடுத்திருக்கேன். ஒரு 4 துண்டு பட்டை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். சின்ன சின்ன பீசஸ் தான், இது ரொம்ப பெரிய பீசஸ் கிடையாது. ரொம்ப மெலிசாக இருக்கிற பட்டை 4 துண்டு, 2 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட 2 கிராம்பும் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா வந்துட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸ்பைசஸ் வந்து திப்பி திப்பியாக இருக்கக்கூடாது. அப்படி திப்பி திப்பியாக இருந்துச்சுன்னா உங்கள் கேக்கில் சாப்பிடும்போது கடிப்படும், ரொம்ப பேடாக இருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸும். நல்லா ஸ்மூத்தாக வந்துட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பட்டர் 115 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். உங்களுக்கு மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆர் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எனக்கு இங்கே ரொம்ப கூலிங்காக இருக்கிறனால பட்டர் ஒரு அளவுக்கு தான் ரூம் டெம்பரேச்சரில் வந்துச்சு. ஸோ இந்த அளவுக்கு பண்ணிவிட்டு சைட்ஸ் எல்லாம் ஸ்க்ரேப் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்துட்டு திருப்பியும் வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பவுடர் சுகர் இருக்கு இல்லையா, அதாவது ப்ரௌன் சுகர் ஃபுல்லாக அரைச்சி எடுத்தோம்ல, ஸோ அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதை ஒயிட் சுகரில் பண்ணணும்னு நினச்சாலுமே நீங்கள் வந்து பண்ணலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. இல்லை உங்ககிட்ட நல்லா டார்க் ப்ரௌன் சுகர் இருக்குன்னா அதுவுமே யூஸ் பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி மஸ்கோவோட சுகராக இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம்.
இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்துட்டு அரைஞ்சிட்ருக்கு. நல்லா க்ரீமியாக ஆற வரைக்கும் அரைச்சிக்கலாம். நீங்கள் பீட்டரில் பண்ணாலும் சரி, இல்லை ஸ்டாண்ட் மிக்சரில் பண்ணாலும் சரி, சைட்ஸ் எல்லாம் ஸ்க்ரேப் பண்ணி விட்டுட்டே வந்து பண்ணுங்கள். இப்போ 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக இதில் வந்து 3 ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற முட்டை வந்து ஆட் பண்ணுறேன். நல்லா பெரிய சைஸ் முட்டையாக 3 முட்டை ஆட் பண்ணுறேன். முட்டை ரொம்ப குட்டியாக இருக்குது, இல்லை மீடியம் சைஸில் இருக்குது அப்படின்னா 4 முட்டை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு முட்டையாக 1 by 1 ஆட் பண்ணிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பீட்டரில் ஆட் பண்ணாலும் சரி, நீங்கள் ஸ்டாண்ட் மிக்சரில் ஆட் பண்ணாலும் சரி, இந்த ஒரு ஸ்டெப் வந்து இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். ஒன்று வந்துட்டு முட்டையை ஆட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்ம முட்டை அடித்து ஊற்றிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் பிரித்த மாதிரி இருக்கும். அது ஒரு பிரச்சனையுமே கிடையாது. நீங்கள் பட்டர் வந்து நல்லா ரூம் டெம்பரேச்சரில் ஸ்மூத்தாக எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அது நல்லா ஸ்மூத்தாக மிக்ஸ் ஆயிரும். இல்லை பட்டர் வந்து கொஞ்சம் கட்டியாக தான் இருக்குங்கிற பட்சத்தில் என்ன ஆகும்னா அது வந்துட்டு இந்த மாதிரி திரிதிரியாக தான் வரும். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அடுத்ததாக இங்கே நான் ஒரு 1/2 கப் அளவு நட்ஸ் எடுத்திருக்கேன். மிக்ஸ்டு நட்ஸு, ஆல்மண்ட் அண்ட் கேஷ்யூஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் ஏதாவது ஒரு நட்ஸ் கூட ஃபுல்லாக 1/2 கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். இதில் வந்து நட்ஸ் நிறைய இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்துட்டு ஒரு சிவர் வச்சுக்கிறேன். நம்ம எடுத்து வச்சுருந்த ஃப்ளார் இருக்கு இல்லையா, கொக்கோ பவுடர், அந்த ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு நம்ம ஃப்ளார் எடுத்து வச்சுருக்கோம். அதை வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சளிச்சு ஆட் பண்ணுங்கள். நான் எப்போவும் சொல்கிற மாதிரி தான் கொக்கோ பவுடர் யூஸ் பண்ணும்போது நீங்கள் நல்லா சளிச்சு ஆட் பண்ணுறதா கரெக்டாக இருக்கும். இப்போ கொஞ்சம் ஃப்ளார் ஆட் பண்ணி வச்சுருக்கோம்ல, இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்ச ட்ரை ஃப்ரூட் மிக்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஒரு பாதி வந்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கட்டி ஆயிரும். ஸோ அந்த பேலன்ஸ் இருக்கிற அந்த பேனில் இருக்கிற அந்த இது இருக்குது பார்த்திங்களா, அதுவும் நமக்கு தேவைப்படும். ஸோ அதை வந்துட்டு வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. நான் அதை தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இதை வந்து நம்ம ஃபுல்லாகவே வந்துட்டு இதில் ஒரு பாதி அளவு வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். இது மேலே இன்னும் கொஞ்சம் ஃப்ளார் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பேக்கிங் பவுடர் வந்து மறந்துட்டேன். ஸோ பேக்கிங் பவுடரும் பேக்கிங் சோடாவும் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணுறேன். அதே மாதிரி 1/2 டீஸ்பூன் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங் சோடா இதில் ஆட் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக. இப்போ இது ரெண்டையும் வந்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது கூடயே வந்துட்டு இது நல்லா மிக்ஸ் ஆகிக்கிட்டோம். இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணும்போது நம்மளோட ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து அடியில் வந்துட்டு செட்டில் ஆகாமல் இருக்கும். கேக்கில் எல்லா பக்கமும் நமக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் சும்மா ஒரு மிக்ஸ் மட்டும் பண்ணிக்கோங்க, ரொம்ப மிக்ஸ் பண்ணணுன்ட்டு இல்லை. ஸோ இப்போ பேலன்ஸ் இருக்கிற இந்த ஃப்ளார் இருக்கு இல்லையா, இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற நட்ஸை வந்து கொட்டிடலாம். நட்ஸும் வந்து கோட்டிங் கொடுக்கணும், இல்லைனா நட்ஸும் வந்து கீழே போய் அப்படியே வந்துட்டு செட்டில் ஆயிரும். ஸோ நட்ஸையும் நல்லாவே வந்து இந்த ஃப்ளாரில் வந்து கோட்டிங் கொடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் அகெயின் இந்த ஃப்ளாரை வந்து ஜலிச்சு தான் ஆட் பண்ண போகிறேன். அந்த நட்ஸில் வந்து அந்த ஃப்ளார் கோட்டிங்காக இருந்தால் மட்டுமே போதும், வேறு எந்த பிரச்சனையுமே இல்லை. கோட்டிங் ஆயிடுச்சுனாலே நமக்கு கேக்கில் வந்துட்டு கீழே செட்டில் ஆகாது. இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நட்ஸில் ஃபுல்லாகவே அந்த ஃப்ளார் வந்து கோட்டிங்காக இருக்குது. இப்போ இதை நம்ம இதோடையே ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற பேலன்ஸ் இருக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்குல்ல, அதுவுமே நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. ஃபுல்லாக ஆட் பண்ணிட்டு திருப்பி ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் மட்டும் கொடுத்துட்டு அகெயின் நான் ஸ்டாண்ட் மிக்சரில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறேன். நீங்கள் ஸ்பேச்சுலாலே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லைனா ஜஸ்ட் ஒரு 1 ஸ்பீடில் உங்கள் பீட்டர் வச்சுட்டு லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. அவ்வளோதான். ஃப்ளார் அந்த இது எல்லாமே மிக்ஸ் ஆகணும், அவ்வளோதான். இது எல்லாமே ஆட் பண்ணக்கப்புறம் பீட்டர் வச்சோ இல்லை ஸ்டாண்ட் மிக்சர் வச்சோ ரொம்ப நேரம் நம்ம அடிக்கணுன்ட்டு கிடையாது. எல்லாம் மிக்ஸ் ஆகி கிடைக்கிற அளவுக்கு மட்டும் நம்ம அடிச்சுக்கலாம், அவ்வளோதான். இப்போ நான் ஒரு 9 இன்ச் பேன் வந்து க்ரீஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த 9 இன்ச் பேனில் தான் இன்றைக்கி நான் பேக் பண்ண போகிறேன். நீங்கள் இது 8 இன்ச் பேனில் பேக் பண்ணாலும் நல்லா டாலான ப்ளம் கேக் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நான் இன்றைக்கி வந்துட்டு 8 இன்ச் பேன்லேயே வந்துட்டு பேக் பண்ணி எடுத்துக்கிறேன். ப்ளம் கேக்கோட பேட்டர் எப்போவுமே கொஞ்சம் கட்டியாக தான் வரும். பட் இந்த அளவுக்கு கட்டியாக இருக்காது. எனக்கு இங்கே ரொம்ப குளிராக இருக்கிறனால இந்த அளவுக்கு கட்டியாக உங்களுக்கு தெரியுது. பட் நீங்கள் ரெடி பண்ணும்போது இதை விட கொஞ்சம் இலகுன மாதிரியான பேட்டர் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம இப்போ பேனில் போட்டுட்டு ஈவன் பண்ணிடலாம். ஃபுல்லாக ஈவன் பண்ணிவிட்டு உங்களுக்கு மேலே எப்படி டெக்கரேட் பண்ணுமோ அந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் நட்ஸும் செரீஸும் வச்சு டெக்கரேட் பண்ணுறேன். இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்குள்ளே நீங்கள் அவன் வந்து பார்த்திங்கன்னா 180 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணுறதுக்காக வச்சுருங்க. இந்த கேக்கை வந்துட்டு 180 டிகிரி செல்சியஸில் நம்ம வந்துட்டு 45 to 60 மினிட்ஸ் கூட ஆகும். சம்டைம்ஸ் உங்கள் அவன் பொறுத்து, உங்கள் பேன் பொறுத்து அதோட டைம் எடுக்கும். அவன் வந்து ப்ரீ ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச ப்ளம் கேக் பேட்டர் வந்து உள்ளே வச்சிடலாம். இப்போ ப்ளம் கேக் ரெடி ஆகிற அந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணி எடுத்துள்ள ட்ரை ஃப்ரூட்ஸ் அந்த பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அந்த சைட்ஸில் இருக்கிற அந்த ஜூஸஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி இந்த மாதிரி கட்டியான ஒரு இதாக வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கரெக்டாக எனக்கு வந்து 55 மினிட்ஸ் ஆச்சு இது பேக் ஆகி வர்றதுக்கு.
ஸ்கியூவர் டெஸ்ட் பண்ணுங்கள். இன்கேஸ் பேக் ஆகாத மாதிரி இருந்தால் திருப்பி ஒரு 5 to 10 minutes வந்துட்டு அவனில் வச்சு நல்லா பேக் ஆனதுக்கப்புறமா வெளில எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா சூடாக இருக்குது. நான் அவன்லேருந்து வெளியில் எடுத்துட்டு ஒரு ஸ்கியூவர் வச்சு குட்டி குட்டியாக வந்துட்டு ஹோல்ஸ் வந்து போக் பண்ணிக்கிட்டேன். அதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா, அந்த ஜூஸும் அந்த தண்ணி கலந்த மாதிரி, நிறைய தண்ணி ஆட் பண்ணிடக்கூடாது. அந்த ஜூஸ் கொஞ்சம் கட்டியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கணும். அதை வந்துட்டு இப்போ மேலே வந்துட்டு இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணிக்கலாம். நல்லா கேக் வந்து சூடாக இருக்கும்போதே இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணிக்கோங்க. இது எதுக்குன்னா நம்மளோட கேக்கில் வந்து நல்லா மாய்ஸ்சர் நிற்கும். அதுக்காக தான் வந்துட்டு இது பண்ணுறோம். இந்த மாதிரி ஜூஸ் வந்துட்டு மேலே ப்ரஷ் பண்ணுறோம். ஸோ அந்த பேலன்ஸ் இருக்கிற அந்த பேனில் இருக்கிற அந்த ஜூஸ் எடுத்தாலே நமக்கு கரெக்டாக இருக்கும். ஒன் டைம் தான் ப்ரஷ் பண்ண போகிறோம், திருப்பிலாம் ப்ரஷ் பண்ண போகிறது கிடையாது. எப்படி ஆவி வந்து போகுது பாருங்கள் கேக்கில் இருந்து, அந்தளவுக்கு வந்துட்டு சூடாக இருக்குது கேக். வெளில எடுத்ததுமே இந்த ஒரு ஸ்டெப் வந்து பண்ணிடுங்க. ஸோ தட் உங்கள் கேக் வந்து நல்லா மாய்ஸ்சராக இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த கேக்கில் மேலே வந்து ஒரு கிளேஸ் கொடுத்த மாதிரி சூப்பராக இருக்கும். ரொம்ப ட்ரையாக இல்லாத மாதிரி நல்லா ஒரு கிளேஸ் கொடுத்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் டே உங்களுக்கு அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ நல்லா கேக் வந்துட்டு ஆற விட்டுருங்க. ரூம் டெம்பரேச்சர்லேயே நீட்டாக ஆறட்டும். நான் முந்தின நாள் பேக் பண்ணேன், நெக்ஸ்ட் டே தான் டிமோல்ட் பண்ண போகிறேன். எப்போவுமே எந்த ப்ளம் கேக்காக இருந்தாலும் சரி, ஒரு நாள் விட்டு கட் பண்ணி சாப்பிடும்போது தான் அதோட ஃப்ளேவர் வந்துட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உடனே செஞ்சு உடனே கட் பண்ணுறதுக்கும் நெக்ஸ்ட் டே கட் பண்ணுறதுக்கும் 2 days விட்டு கட் பண்ணும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இந்த கேக்கு. ஸோ இந்த சாக்லேட் ப்ளம் கேக்குமே அப்படி தான். எனக்கு பெருசாக எந்த டிஃப்ரென்ஸுமே தெரியல. ஹப்பி மட்டும் தான் அந்த சாக்லேட் ஃப்ளேவர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எனக்கு யூஷுவல் ப்ளம் கேக் மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு, நல்லாவே இருந்துச்சு. நான் சொன்ன மாதிரி அந்த கிளேஸ் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. நம்ம அந்த ஜூஸ் வந்துட்டு மேலே ப்ரஷ் பண்ணனால தான் அந்த கிளேஸ் அவ்வளோ அழகாக வந்திருக்கு. கேக் வந்து எவ்வளோ பர்ஃபெக்டாக பேக் ஆகிருக்குன்ட்டு பேக் சைட் பார்த்தாலே தெரிஞ்சிடும். சூப்பர் பர்ஃபெக்டாக வந்துட்டு கேக் பேக் ஆகியிருக்கு. இதை வந்து நான் உங்களுக்கு கட் பண்ணி பீஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டெக்ஸ்சர் காட்டுறேன். சரி, ஓகே, கட் பண்ணி பார்த்துருவோமா. எப்போவுமே நான் வந்துட்டு இந்த ஸ்ட்ரைட்டாகவே கட் பண்ணி அந்த பீசஸாக போட்டுட்டு எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணணும்னு ஆசையாகவே ஆயிடுச்சு. ஸோ இந்த கேக் வந்து நம்ம வீட்டுக்காக தான் பண்ணோம். ஸோ அதனால் நம்ம இதை வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ரொம்ப நாள் ஆயிடுச்சு ப்ளம் கேக்கை வந்துட்டு இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப் பீசஸாக கட் பண்ணிவிட்டு எனக்கு கட் பண்ணதும் ஒரு புதுவிதமான ஹாப்பினஸ் வந்துருச்சு. எவ்வளோ சூப்பர் பர்ஃபெக்டாக அந்த க்ரம்ஸ் வந்திருக்கு பாருங்கள். அதேமாதிரி அந்த நட்ஸு ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து பாருங்கள் எல்லா இடத்துலையும் ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. ரொம்ப சூப்பர் ஃப்ளேவர்ஃபுல்லான ஒரு சாக்லேட் ப்ளம் கேக் ரெடி ஆயிடுச்சு. அண்ட் டேஸ்ட்டை பற்றி சொல்லவே வேணாம், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்குமே தெரியும். அந்த ஸ்பைசஸ் எல்லாம் நம்ம வந்துட்டு அரைச்சி அப்போவே ஆட் பண்ணோம்ல ஃப்ரெஷ்ஷாக. ஸோ அதோட ஃப்ளேவர் எல்லாம் வந்துட்டு அவ்வளோ சூப்பராக என்ஹான்ஸ்டாக இருந்துச்சு. அந்த நட்மேக்கோட ஃப்ளேவர் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக இதே மெஷர்மெண்ட்ஸில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நான் சொன்ன அந்த கிளேஸ் வந்து இந்த பீசஸாக போடும்போது எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்கள். நம்ம அந்த ஜூஸ் வந்து இது பண்ணனால செம்ம சூப்பராக இருக்கும். மனம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. வீடு ஃபுல்லாக இந்த ப்ளம் கேக் மனம் தான். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு ரெசிபி. கண்டிப்பாக இந்த கிறிஸ்மஸ்க்கு இந்த மாதிரி ஒரு சாக்லேட் ப்ளம் கேக் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்ல மறக்காதீங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, ஏதாவது வகையில் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக சின்னதாக லைக் கொடுத்து என்னையும் மோட்டிவேட் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு நிறைய ரெசிபிஸ் நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இதே மாதிரி நிறைய பேக்கிங் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானும் கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு சட்டு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அண்ட் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸில் யாராவது பேக்கிங்கில் இன்ட்ரெஸ்டாக இருக்காங்கன்னா அவங்களுக்குமே நம்ம வீடியோ ஷேர் பண்ணி அவங்களையும் பார்க்க சொல்லுங்கள். ஸோ அவங்களுக்குமே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு நல்ல வீடியோட உங்கள் எல்லாத்தையும் வந்து மீட் பண்ணுறேன். until then take care, bye bye, thank you, assalamu alaikum.